ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய வாய்ப்பாக பாருங்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். பல தடைகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்தால் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நம்மை வந்தடையும் என்பதோடு வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்ல அதுவே நேர்மறையான எண்ணங்களை உருவாக்க வழிவகுக்கும். அவ்வாறு நம்மை நாமே செம்மைப்படுத்தி செதுக்கிக் கொள்ள வழிகாட்டுகிறது இந்நிகழ்ச்சி. மக்கள் வணக்கம், இது புத்தம் புது காலை. தெய்வீக கீர்த்தனை காலை நேரத்தை இனிமையுடனும் ஆன்மீக உணர்வுடனும் தொடங்க வைக்கும் இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பக்தி பாடலை அதன் இயல்பான ராகத்தோடு இனிமையாக பாடி அந்த பாடலில் உள்ள அர்த்தம், அதன் ஆன்மீக முக்கியத்துவம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவங்களை எளிமையாக அனைவருக்கும் புரியும்படி பகிர இருக்கிறோம். இசையின் இனிமையும் பக்தியின் பெருமையும் ஒன்றிணையும் இந்த தருணத்தில் மனதை அமைதியாக்கிக் கொண்டு தெய்வீக உணர்வில் மூழ்கி இந்நாளினை இறை நம்பிக்கையுடன் தொடங்க வழிவகுக்கும் இப்பகுதி தெய்வீக கீர்த்தனை. மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேனின் காலை நேர வணக்கங்கள். தெய்வீக கீர்த்தனைகள் என்கின்ற தலைப்பில் திருஞான சம்பந்தர் பெருமானின் திருக்கடைக்காப்பு என்ற பகுதியில் ஒரு சில பாடல்களை சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை தலத்தினுடைய பாடல். இது ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரத்தில் 10வது பாடலாக வருகிறது. உண்ணாமுலை உமையாலோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவே திரள் மழலை முழவு அதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் மருமே தேமாங்கண்ணி கடுவள் கொள்ள விடுகொம்போடு தீண்டி தூமாமழை துருவள் மீசை சிறுநூழி சீதர ஆமாம் பிணை அணையும் பொழில் அண்ணாமலை அண்ணல் பூமாங்கடல் புனை சேவடி நினைவார் வினையிலரே பீலிம்மையில் பெடையோடுரை பொழில் சூழ்கழை முத்தம் சூழும் மணி தரைமேலுரை சொரியோம் விரிசாரல் லாலிம்மழை தவழும் பொழில் அண்ணாமலை அண்ணல் காலவழி தொலை சேவடி தொழுவாரண புகழே மரபம் சிலை தரளம் மிகு மணி உந்து வெல்லருவி அறவம் செய்ய முறவம் படும் அண்ணாமலை அண்ணல் புறவம் சடை உளவும் பூணல் உடனாவதும் ஓரார் குறவம் கமல் நறுமெண் கூழல் உமை புல்குதல் குணமே வேர்வோந்தோர மாசூத்தர
வெயில் நின்றூழல் வாரும் மார்பும் பூதை மலிசீவரோ மறைய வருவாரும் ஆரம்பத்தம் உரை கொல்லன்மின் அண்ணாமலை அண்ணல் கூர்வெள்மழு படையா நல்ல கடல் சேர்வது குணமே வெம்புந்திய கதிரோன் பொழி விலகும் வீரி சாரல் அம்பொந்தி மூ எயிலெய்தவன் அண்ணாமலை அதனை கொம்பொந்துவ குளிர்காடியுள் கொம்பொந்துவ குயிலாலுவ குளிர்காடியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. திருச்சிற்றம்பலம். திரு ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரத்தில் திருவண்ணாமலை தலத்தினுடைய பாடலின் ஓதுவதால் நமக்கு என்ன பலன் என்று பார்ப்போம். திரு ஞானசம்பந்த பெருமான் இந்த மலையை கண்டவுடன் மலையே சிவனாக நினைத்து இப்பாடலை பாடியுள்ளார். இது ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தில் 10வது பாடல். இப்பாடல் முழுவதும் சுவாமியும் அம்பாலும் எவ்வாறு அர்த்தநாரீஸ்வரர் சொரூபமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றியும், இந்த அண்ணாமலையை தொழுதால் என்ன பலன், அதாவது தொழுதால் வினை யாவும் நீங்கும், அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கின்ற மலையினுடைய சிறப்பு, இங்கே வருகின்ற அந்த மழையினுடைய சாரல் எப்படி இருக்குன்னா மழலை சொல்கிறது போல இருக்கான். ஒரு குழந்தை எப்படி சத்தம் வருமோ அந்த மாதிரி அந்த இயற்கையை எப்பவுமே ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரத்தில் இயற்கையை அவர் ரொம்ப பாடுவார். ஏன்னா குழந்தை இல்லையா, குயில் ஓடுது மயில் ஆடுது அப்படின்னு நிறைய பாடலில் எப்பவுமே ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரத்தில் இயற்கையை அதிகமாக வர்ணித்து பாடுவார் ஞானசம்பந்த பெருமான். அப்படி அவர் இந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய இயற்கை அழகையும், எவ்வாறு அந்த இயற்கை அழகு அவருக்கு எப்படி கேட்குதுன்னா ஒரு குழந்தை மழலை முழவு அதிரும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றார். அது மட்டும் அல்லாமல் இந்த பாடலை ஓதுவதால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய பலஸ்ருதியில இந்த பாடலை இந்த திருவண்ணாமலை என்று நினைத்தாலே முக்தி அளிக்கக்கூடிய தலத்தினுடைய பாடலை பாடுவதால் நமக்கு எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற அத்தியாவசியமான அனைத்தும் கிடைக்கும் என்பது திண்ணம். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பல்வேறு வினை அனைத்தும் நீங்குகிறது. அது மட்டுமல்லாமல் மறுபிறப்பு, அண்ணாமலையே என்று நினைத்தால் முக்தி அளிக்கக்கூடிய தலம் சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த அண்ணாமலையை தொழுதால நமக்கு மறுபிறப்பே இருக்காது அப்படின்றது திண்ணமாக சொல்கிறாரு. வீண் செலவுகள் தடுக்கக்கூடிய பதிகம். நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் நமக்கு எப்போவுமே நல்ல செலவு செய்தால் நம்ம மனசு ரொம்ப சந்தோஷப்படும். மருத்துவ செலவு, மற்றபடி வேறு ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு மின்சாதன பொருட்களோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ நமக்கு பழுதடைந்தால் நம் மனது வீண் விரயமாகுது அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா. அந்த வீண் விரயம் தடுக்கக்கூடிய பாடல் இந்த திருவண்ணாமலை தலத்தினுடைய உண்ணாமலை உமையாளோடும் என்கின்ற பாடல். வீண் செலவுகளை தடுத்து நமக்கு எப்பொழுதும் நம்முடைய பணம் நல்ல வழியில் செலவிடவும் நற்சத்காரியங்களுக்கு பயன்படவும் கூடிய வகையில் இப்பாடல் நமக்கு விளங்கும். அண்ணாமலை தொழுவாருடைய வினை பாவங்கள் நிச்சயமாக நீங்கும். அதாவது வழுவா வண்ணம் அருமைன்னா இதுக்கு சந்தேகமே பட வேண்டாம். இந்த பாடலை பாடனா உங்களுக்கு நிச்சயமாக முக்தியும் நல்ல ஒரு நிலையும் அடையும் என்பதை ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய 11வது பாடல் மட்டுமல்லாமல் இந்த பாடலில் நிறைய இடத்துல அவர் இந்த தலத்தினுடைய பெருமையும் அதனுடைய பாடலை ஓதுவதால் ஏற்படக்கூடிய பலனையும் நமக்கு சொல்கிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்தது தெய்வீக கீர்த்தனை என்ற பகுதியில் நாளையும் திரு ஞானசம்பந்தர் பெருமானின் திருக்கடைக்காப்பு பகுதியில் ஒரு சில பாடல்களையும் அதை ஓதுவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றியும் நாளை சிந்திப்போம்.
திருச்சிற்றம்பலம்.